அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு பணம் மோசடி பண்ணுறது. நீ வேணா வந்து பண்ணு ப்ரோ அப்படின்ட்டு கூட நீங்கள் சொல்லலாம். நின்னா ஏய், நடந்தா ஏய், உக்காந்தா ஏய், எல்லா இடத்துலையும் ஏய். எனக்கு என்னாச்சுன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் நம்ம சும்மா ஷாப்பிங்க்கு அப்படின்ட்டு போயிட்டு எந்த இடத்துல பார்த்தாலுமே ஒரு ஃபோனில் ஆரம்பித்து ஒரு மவுஸ், கம்ப்யூட்டர் மவுஸ் வரைக்குமே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வித் பில்டின் ஏ அப்படின்ட்டு போட்டிருக்கான். எனக்கு அது ஜென்யூன்லி புரியல ஏன் அப்படின்றது. அது ஒரு மார்க்கெட்டிங் டேர்மாக வந்துட்டு எனக்கு புரியுது. கண்டிப்பாக மார்க்கெட்டிங்காக அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியுது. பட் வை ஏஐ அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா தேவையே இல்லாத இடத்துல ஏஐ எதற்கு அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அண்டு மோரோவர் இந்த வீடியோ வந்துட்டு ஏஐ பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. எனக்கு ஏஐனா ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ நிறைய இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி, ஏஐன்றாங்களே அதில் வந்துட்டு முதல்ல பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு பேசிடுவோம். இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு நான் இப்போ நின்றுட்டுருக்கேன், எனக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு டைனோசர் இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு இது போடணும் அப்படின்னா நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி பிஎன்ஜியில் இது கட் பண்ணிவிட்டு அதை இதில் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போய் ஆட் பண்ணுவோம். அப்புறம் அந்த உட்காந்துருக்கவங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு மாஸ்கிங் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்துட்டு மாஸ்கிங் பண்ணி போடுவோம். அதுதான் வந்துட்டு அந்த காலத்தில் எடிட்டிங்காக இருந்துச்சு. பட் இப்போல்லாம் சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஒரு பிஎன்ஜி எடுத்து போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ண சொல்லணும். நமக்கு சும்மா ஆட் டைனோசர் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு ஏஐ கிட்ட சொன்னோன்னா அதுவே அழகாக ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் இன் தீஸ் டேஸ். அது மட்டும் தானே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காலத்தில் ரொம்பவே கண்டுக்கப்படாத விஷயமா ஒன்று இருந்துச்சு. பட் இப்போ அதை வந்துட்டு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த லோன்லினஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் கூட ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏஐ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சு துணைக்கு வந்துட்டு இப்போ மனிதர்கள் கிட்ட வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு சிலருக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த இது அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கலாம். அந்த டைம்லலாம் இந்த சாட் ஜிபிடி மாதிரி சாட் பாட்ஸ் இருக்கும், அதுக்கிட்டலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு இட் இஸ் தேர். அதாவது ஜென்ரலாக நம்ம மனிதர்கள் கிட்ட இருந்து ஒரு சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏஐ சொல்கிறதுனால நிறைய பேர் அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி, ஆமாம் ப்ரோ நானுமே வந்துட்டு ஏஐல தான் ப்ரோ ஏஐ கிட்ட தான் ப்ரோ பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு அது வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணுது என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தட் இஸ் அ குட் திங் அண்ட் அ பேட் திங். நம்ம வந்துட்டு இப்போ சைக்காலஜி பேச போகிறதில்ல, ஏஐ பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பெருசாக ஏதோ ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு ஒரு ஹோல் பிடிஎஃப்பை வந்துட்டு சம்மரைஸ் பண்ணி அதில் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்கணும், இல்லைனா கோடிங் லேர்ன் பண்ணணும், படிக்கணும், எழுதணும், எதுக்காக இருந்தாலுமே வந்துட்டு இப்போ ஏஐ நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இப்போ கரண்ட்டில் வர எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப்பு, டேப்லெட், ஒரு மவுஸு, கீபோர்டு, ஏன் பிரிண்டர்லேருந்து வாஷிங் மிஷின், டிவி, ஏசி எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துருச்சு. எனக்கு அது வந்துட்டு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக ஒரு இது புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நமக்குலாம் இந்த கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குல்ல, நிறையவே என்விடியாவோடது, ஏஎம்டியோடது நிறைய கிராஃபிக் கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா கிராஃபிக் கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மோஸ்ட்லி ஏஐ என்ஹான்ஸ்டு அப்ஸ்கேலிங், ஏஐ அப்ஸ்கேலிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போ என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னா, வேர் இஸ் தி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்? எனக்கு ஏஐ வச்சு தான் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுவீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் மீ ஏஐ, எனக்கு ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க, ஆக்சுவல் அந்த பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் கொடுங்க, நான் அதை வச்சு கூட வந்துட்டு பெட்டராக எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. செகண்ட் திங், இந்த ஃபோன்ஸில் இருக்கு. ஃபோன்ஸில் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி ஆப்பிளில் கூட வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து ஆச்சு, இவ்வளோ நாள் ஏஐ விடுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு லான்ச்சே பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ஆண்ட்ராய்டில், கூகுளில் வந்துட்டு ஜெமினி அந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லா ஃபோன்ஸ்லையுமே இருக்குது அந்த ஏஐ எடிட்டிங், ஏஐ வாய்ஸ் ரிமூவல் அண்ட் ஏஐ அப்ஸ்கேலிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் எல்லாருமே எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக எனக்கு வருது. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு போத் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறேன், ஆப்பிளுமே யூஸ் பண்ணுறேன். எனக்கு பர்சனலி எந்த இடத்துல நான் இந்த ஆப்ஜெக்ட் எரேசர் யூஸ் பண்ணுவேன், எந்த இடத்துல நான் வந்துட்டு நான் இந்த இமேஜின் ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது இன்னுமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. மேபி ஆப்ஜெக்ட் எரேசர் குட் பி யூஸ் சம்வேர். பட் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் இது அதெல்லாமே வந்துட்டு எனக்கு பர்சனலி எங்கே அது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் தோணலை. மோரோவர் ஹைலைட்டாக நான் வந்துட்டு அப்பப்போ இந்த வீடியோவில் கூட சொன்னது, இந்த மவுஸில் இருக்க ஏஐ தான். அது என்ன ஒரு மவுஸில் ஏஐனா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அழுத்தினா உங்களுக்கு ப்ராம்ப்டை வந்துட்டு எஃபிஷியண்டாக இது பண்ணுறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு பட்டன் அழுத்தினா டேரெக்டாக சாட் ஜிபிடிக்கு போகிற மாதிரி ஒரு இன்டகிரேஷன் பட்டன் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு நம்ம ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனில் இப்போ இந்த கீ பைண்டிங்கில் நீ பண்ணு அப்படின்னா சாதாரண கீபோர்டில் கூட பண்ணலாம். பட்
எதுக்காக அது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இட்ஸ் லைக் அ நீடுங்கிறத விட இட்ஸ் அ வாண்ட் மாதிரி அப்படி எனக்கு தோணுது. மேபி இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் அவங்க குறைச்சிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸோட டிபிஐ இன்க்ரீஸ் பண்ணலாம், மவுஸோட பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் மவுஸோட ரிஃப்ரெஷிங் ரேட்டை இன்க்ரீஸ், அந்த சாம்பிளிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணலாம். ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரர் கிடையாது. இவ்வளோ சொல்றியே நீ வேணா வந்து பண்ணு ப்ரோ அப்படின்ட்டு கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கு என் தலைவன் சொன்ன ஒரு டைலாக் ஞாபகம் வருது. சாப்பிட்டுட்டு பரோட்டா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், அப்படின்னா நீ வந்து பரோட்டா போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒரு சில கெட்ட விஷயங்கள் கூட இருக்குது ஏஐயில். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்தோ இந்த இமேஜ் ஜென்ரேஷன், ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே இருந்தாலும் அதனால் வர ஆபத்துகளும் நிறையவே இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆன்லைனில் இருக்க ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சு நிறைய பேர் ஏஐ வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, தவறான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாய்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு வீடியோலையோ இதுலேயோ போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆடியோவை எடுத்து அவங்க வந்துட்டு உங்கள் வாய்ஸ் க்ளோன் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு பணம் மோசடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு ஏஐனால தான் தப்பு, ஏஐனால தான் இது இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டூ சைட்ஸ் ஆஃப் அ சேம் காயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நல்ல விஷயங்களும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களும் இருக்கலாம். பாலம் தண்ணியை கலந்து வச்சா அன்னம் பாலை மட்டும் குடிக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு கெட்ட விஷயங்கள்லாம் அடி தூர போட்டுருணும். ஸோ இதுதான் மக்களே, எனக்கு இந்த ஏஐ பற்றி பேசணும்னு தோணுச்சு. அண்டு ஏன் ஏஐ வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்லேயும் வைக்கிறாங்க, அது வைக்கிறதுனால என்ன பிரச்சனை, இன்ஃபேக்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு என்ன அவங்க பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு தோணுச்சு. அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோடய சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.